என்ன படிச்சிருக்கா? நான் உள்ள படிச்சிருக்கேன், நடிப்பு படிச்சிருக்கேன். படிப்பு என்ன? படிப்பு எனக்கு தெரியல. என்ன படிச்சிருக்கீங்க? இந்த இல்ல இல்ல மேல 10 இல்ல மேல அது வந்து மேல 20 மேல 30 மேல 40 படிச்சாங்கப்பா. அண்ணா 40 50 உள்ள படிச்சாங்க 40 50 தாண்டிட்டு தானே. எவ்வளவு படிச்சிருக்கீங்க? என்ன சொல்றேன் உள்ள படிச்சிருக்கேன். நல்ல ஒரு காமெடி நடிகர். ஒரு 10-30 படங்கள்ல நடிச்சுட்டு இருக்காரு. 10-30 படம் எல்லாம் 30 40 10 30 படம் நடிக்கிறது ஒரு பெரிய 500 கோடி படமா நடிச்சிருக்கு. அண்ணன் சொல்றதே தெரியும். என் அண்ணன் அறிமுகப்படுறது தெரியும். சினிமாவில் என்ன கஷ்டங்கள் இருக்கு எதிர்காலம் என்ன இருக்குன்னு ஒரு 2 minutes சினிமாவை பற்றி சொல்லுவார். சொல்லுங்க. சினிமா பற்றியா முயற்சி சினிமாவில் நம்ம விடக்கூடாத ஒரே விஷயம் முயற்சி தான் நம்மளோட முதலீடு. அந்த முதலீடை நம்ம போட்டே இருந்தோம். எனக்கு தான் ஒரு நாள் ஆகும். அந்த முயற்சி மிகப்பெரிய ஒரு விஷயம் உருவாக்கி நிற்போம். அப்படிதான் அண்ணனும் வாழ்க்கை கஷ்டப்பட்டா அவர் கஷ்டப்படாமல் வரல. எல்லாரும் கஷ்டப்பட்டா மட்டும்தான் ஒரு இடத்துல நம்ம முடியும். எல்லாருமே சொல்லுவாங்க சினிமாவில் அவங்க கஷ்டப்பட்டா அவங்க கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டா சூப்பராக அந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் எவ்வளோ கவலையில் இருந்தாலும் அவர் வேலையை அவர் கரெக்டாக பண்ணுறாங்க. சினிமாவில் சரி கஷ்டத்தை அவங்க பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் இதான் ஆங்கிள் கரெக்ட். அங்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அங்கே டிஸ்டர்பன்ஸ் பேசலாம் சொல்லுப்பா. ஆனால் வந்து வரும் எல்லாரும் பேசி மேலே வாங்க எல்லாரும் வரும். சினிமாவுக்கு சரி கடை இந்த நீட்டு தான் நல்லா இருக்கும். வீட்டில் நீந்து வாங்க. ஆனால் எல்லாரும் சொல்ல ஒரே விஷயம் தான் சைடில் கண்டிப்பாக ஆரம்பிச்சு பார்த்து வாங்க. இங்கே வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்லுங்க. 100% கரெக்ட். அதனால சைடில் ஒரு பிஸ்னஸை பாருங்க. இதை வந்து முயற்சி பண்ணி இது ஒரு ஒரு இடத்த பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் பார்ட்-டைமாக நீங்கள் பார்த்தா பாக்கெட் மணி இல்லாமல் சினிமாவில் முயற்சி பண்ணீங்கன்னா தோக்குறதுக்கான 99% அதனால நீங்கள் ஒரு பார்ட்-டைமாக ஜாபை பார்த்துக்கீங்க. வருமானம் பாக்கெட்டில் வச்சுக்கீங்க. அது மூலமா பஸ் ஏறி போங்க, ஆட்டோ ஏறி போங்க, ட்ரெயின் ஏறி போங்க, ஃப்ளைட் ஏறி கூட முயற்சி பண்ணுங்க. எல்லா டேரக்டரும் வர சொல்லிடுங்க. எல்லா டேரக்டரும் பார்க்கணும். அதை விட்டு அப்போ உட்காரி வச்சிடும். சாப்பிடும்போது எல்லா இலங்கை தமிழர் அங்கேயும் சினிமா இலங்கை தமிழர் அங்கேயும் ஈழத்து சினிமா இருக்குது. தமிழ்நாடு சொல்லும்போது திருப்திகரமாக இல்லை. இங்கே அதற்கான வரங்கள் வாய்ப்புகள் கூட தமிழ்நாட்டில் சினிமா வாய்ப்புகள் நடிக்கும் போது அதற்கான வாய்ப்புகள் புதிய பட வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் நடிக்கிற முதலாவது வாய்ப்பு கிடைக்கிறது. அதுக்காக வந்துடும். என்ன தீர்மானம் 1000 2000 செலவு 40,000
திருமணம் செய்வாங்க. அதுக்கான சேவையை பார்க்கின்ற ஒரு தான் திருமணம். ஈரல் வச்சு கத்திரிக்காய் வச்சு பாடிப்பழம் குழம்பு நானே சமைக்கிற வீடியோ போட்டேன். அசம்பிளிங் வீடியோ நம்பர் 1, சமைக்கிற வீடியோ நம்பர் 2, இது ஈட்டிங் வீடியோ. சின்ன சின்ன கம்பெனிலாம் குறைந்து கிடையாது. சினிமா ரொம்ப ரசிக்கிறது. வீட்டிலேயே ஈரல் வந்து ரொம்ப சீப்பு. ஒரு 100 rupees கொடுத்தா போதும். கத்திரிக்காய் இது பதினெட்டுமா, இது ரெட்ட பொரியல் சீப்பு தான். 100 மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நான்வெஜ் அஃபோர்டபிள். அதுக்காக செஞ்சு சாப்பிட்றேன். இது கம்பெனியில் கொடுத்த சிக்கன் இப்போ சிக்கன் கட்டி சாப்பிட்டு சொன்னில்ல இப்படி சமைக்கிறோம். கட்டிங்க கட்டிங்க ஒரு ராஷ்டிரம் கடித்தாதான் நடிக்கிறோம். கரையுங்கள் 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 ஒரு கடிகள் போட்டு புரியலா? யோசிக்காதீங்க, சாப்பிடுங்க. ஆபீஸ் வேற என்ன குழம்புக்கு வந்துருக்கேன். கத்திரிக்காய் வெட்டி வருஷத்துல ஒரு கடுமையாக வாங்குவோம், வியாபாரம் வாங்குவோம், மண்ணிக்கு வாங்குவோம், ராமமான திருவண்ணாமலைக்கு வாங்குவோம். அப்புறம் என்ன யாழ்ப்பாணம் ஒரு நல்ல தலைவராக அவருடைய குணங்கள்ல அதிகம் முடிச்சது. என்னுடைய தலைவர் கருத்து தமிழர்கள் எங்கெல்லாம் போகலாம். இலங்கையா இருக்கும், ஸ்ரீலங்கா இருக்கும், கர்நாடகம், ஆஸ்திரேலியா இருக்கும், பிரான்ஸா இருக்கும், லண்டனா இருக்கும், அகில உலகத்துக்கும் தமிழர்களுக்கு தைரியம் இன்னைக்கு உலக தமிழர்கள் உலகத்துல ஸ்பெஷலி ஸ்ரீலங்கன் தமிழ் நேரில் இருக்காங்கன்னா அதுக்கு பயணிய பவுடர் வந்து மற்றவராக எனக்கு தெரியாது. பாகம் வாழ்ந்த மன்னனுக்கும் பிறந்த மன்னனுக்கும் ஏன் இருக்கிறாலும் வராமல் ஒருவரை காலம் வரும். இப்போது சாப்பாடு வரும். அதான் தலைவர் சொல்றார், வாய்ப்புகளை உருவாக்கலாம். தெரியுதா? வாய்ப்பு உருவாக்கினா தான் நாளைக்கு வாய்ப்பார். சாப்பாடு
நீங்க நடித்த திரைப்படங்களுக்கு உங்களுக்கு கணக்கு பேசலாம். தமிழ் பேசுங்கள், தமிழ். உலகத்துல தூய தமிழ் என்று எந்த தமிழ் நினைக்கிறீங்க? இலங்கை தமிழ் உண்மையே அதான் உடம்புடைய இலக்காம ஈழத்தமிழர்கள் தமிழ் பேசுவாங்க. ஒரு பாட்டு பாடுங்க, தமிழ் பாட்டு. பாட்டு பாடுங்க. இன்னொரு வாய்ப்பு இருக்கும்போது இந்தியா பாட்டு அதே மாதிரி பாட்டு அதெல்லாம் அன்றைக்கெல்லாம் வாழ்ந்தது. ஈழத்தமிழருக்கும் ஈழத்தமிழருடைய போராட்டத்துக்கும் 100 விழுக்காடு உண்மையா இருக்க ஒரு வசனம் ஸ்ரீலங்கா ஒரு வசனம் பாடல் கட்டவர் கலைஞர்கள் நம்மளோட பேசுற எல்லாமே தூய தமிழ்ல தமிழ் தான் பேசுவோம். அதே மாதிரி ஸ்ரீலங்கா கட்டளிட்டு அடுத்தவரை போகலாம். தமிழ்நாட்டு திரைப்படங்கள் புதிய பட வாய்ப்பு வரும்போது தமிழக ஒவ்வொரு பாட்டு போட்டியிலையும் 1 2 ஈழத்தமிழர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுது. மகிழ்ச்சி. அதே மாதிரி இந்த திரைப்படங்கள்லையும் ஈழக்கலைஞர்கள் நிறைய பேர் ஈழத்தில் இருக்கிறாங்க. அவர்களே அழைத்து அந்த திரைப்படத்தை இயக்கி அந்த உறவான என்னுடைய நாங்கள் இனக்கான மொழியால் ஒன்றுபட்டவர்கள். உலகத்தில் எங்கே இருந்தாலும் நாங்கள் இனக்கான மொழியால் நாங்கள் தமிழர்கள். ஸ்ரீலங்கன் சாப்பாட்டில் என்ன சாப்பாடு தமிழ் அந்த இந்தியல் அந்த புட்டு சொல்லுங்க என்னென்ன பிட்டு அடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு காலையில் என்ன சாப்பிடுவீங்க? காலமையில புட்டு சாப்பிடுவோம். இடியப்பம், தோசை, சிறுதானிய வகை உணவுகள். சிறுதானியம் என்ன? சிவகிழங்கு, சுருங்கு, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, தானிய வகைகள். சாப்பாடை சாப்பிடும்போது ருசிச்சு ஜாலியாக வெரைட்டி ஆஃப் ஃபுட் வித் ஹாப்பி ஹாப்பி ஹீரோங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மதியம் மதியம் சோறு, மீன் கறி, ஒரு கீரை குழம்பு, பொரியல், ஒரு சோறுன்னு சொன்னால் ஒரு 4 வகையான 5 வகையான உணவுகள் மதியம். வெரி குட். உங்களோட இருந்தது உணவு பரிமாறவே தேவையான கூப்பிட்டு ஒருத்தரும் வந்து விஷயத்துக்கு போய்விட்டார்கள். நம்பிக்கை வாங்க. எங்களுக்கு ஆசை ஐயா இலங்கை தமிழர் தாயகத்துக்கு வரணும். அங்கே ஒரு கிழமை இருந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு நாள், உள்ளத்தில் ஒரு நாள், அஞ்சாவது ஒரு நாள். இப்போ எனக்கு சீனியர் எனக்கு சீனியர் அவங்க சினிமா பண்ணும்போது எல்லா நடிகர்களுடையும் சந்தோஷமாக சாப்பிட்டு பேசி எங்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு யூடியூப்பாக போடுற பல கும்பலங்கள் இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்டு பிரேமப்பிரியா என்ன காட்டணும் இப்போ விட்டா மதுரையே சென்னை போல அவ்வளோ பெரிய நடிப்பு சிகரம்டா. கண்ணையை நடிக்கிறது அவங்க மதுரையை எடுத்த கண்ணை போல் நடிக்கிறோம்னா
மனைவி வந்து முல்லைத்தீவுல கத்தாப்புல எல்லாம் போய் கொண்டிருக்கான். ஓ அப்படி முப்பது தான் அந்த ஸ்டீவன் மிதிக்கும். சரி அதோட கோயில் திருவிழா வரைக்க உப்பு நீரை எடுத்து தான் கோயிலில் வச்சு எழுதிக்கலாம். அடுத்து பிரபலியா காமெடி சொல்லிட்டு சொன்னது டைனமிக் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அசமே கண்டிப்பாக டான்ஸ் ஆடுறது ஃபைட்ஸ்ல நிறைய வீராங்கனை நல்ல சினிமா கொடுக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சேனலை வந்து 15 கோடி பேர் இன்ஸ்டா யூடியூப் எல்லாம் 15 கோடி பேர் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த 6 மாசத்துல 15 கோடினா இந்த 6 வருஷத்துல அது 1 கோடியை காணணும். அது நான் மட்டும் எடுக்கணும் பத்தாது, என்ன மட்டும் தெரிஞ்சா பத்தாது, எல்லாரும் தெரியணும், எல்லாரும் தெரிவிக்கணும். எல்லாரும் நடிகர்கள் வந்து மனநலம் பண்ணலாம். தன்னுடைய முகம் யூடியூப் இன்ஸ்டா சோசியல் மீடியாவில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவு. உங்களுக்கு அவங்க முகம் தெரியணும், அதுதான் என்னுடைய ஆசை. என் வந்து நீங்கள் நல்ல நேரம் பண்ணுறீங்க, சாப்பாடு எப்படி ஜாலியாக இருக்கும். இது வந்து கடை சாப்பாடு கொடுக்குறோம். இது 60 வயசுக்கு மேலே 10வது விஷயம் சாப்பிட்டாச்சு. ரத்தம் போயும் சாப்பிட்டேன். வீடியோவில் செஞ்சதுதான் போட்டுருக்கேன். முதல்ல அசம்பிளி, அடுத்து குக்கிங், அடுத்து ஈட்டிங் வித் என்ஜாய்மெண்ட் வித் மை பீப்புள், ஆக்டிங் பீப்புள். சின்ன நடிகர் நடிகர்கள் இப்போ கிடையாது. அதனால எல்லாரும் ஸ்டார் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஒரு பாய் சொல்லுங்க. தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? நன்றி.